இயேசுவில் அன்புள்ளம் கொண்டவர்களே, பாஸ்கா காலம் 6ஆம் ஞாயிறு. வழிகாட்டும் தூய ஆவியானவர் இதோ நான் செஞ்சு உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்ப போகிறேன், அவர் உங்களை நிறைவின் பாதையில் வழிநடத்த போகிறார் என்ற உண்மையை சொல்லித் தருகிற ஆவியானவரின் மேன்மைகளை பற்றி இன்றைய வாசகங்கள் சொல்லித்தர விரும்புகிறது. வார்த்தையோடு பயணம் செய்து தெரிந்து கொள்ளலாம் வாங்க. பிரைஸ் அல்லாஹ். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடும் தூய ஆவியாரின் வழிகாட்டுதல் தங்கும்படி உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பின் இனியவர்களே, வழிகாட்டும் தூய ஆவியானவரின் மேன்மை நமக்கு அழகாக சில உண்மைகள் வழியாக தூய பொனவஞ்சர் அழகாக நமக்கு சொல்ல விரும்புகிறார். அவரது ஜபத்தின் வழியாக என்னவென்றால், தூய ஆவியாரின் 7 கொடைகளை எங்கள் மீது பொழிந்தருளும் என்று அவர் எழுப்பிய அந்த ஜப உரை நமக்கு அழகாக இருக்கிறது. அன்புமிக்கவர்கள், வாழ்வில் மரமான உண்மையின் அடையாளம் காணும் ஞானத்தை அருள்வாராக. எம்மில் அறிவொளி ஏற்றும் புரிந்து கொள்ளும் திருக்கொடையை பொழிவாராக. நேரிய வழியில் நடக்கும் வழிகாட்டும் ஆலோசனை என்னும் கொடையை அருள்வாராக. எங்கள் மீட்புக்கும் புனிதத்திற்கும் எதிரிகளாய் இருப்பவை மீது வெற்றி காணும் வலிமை என்னும் கொடையை தந்தருள்வாராக. உமது போதனைகளை ஆய்ந்துணரவும் நன்மை தீமைகளை பகுத்தாயவும் அறிவு என்னும் திருக்கொடையை அருள்வாராக. உண்மையான அமைதியை மகிழ்ச்சியை பெற்றுத்தரும் பக்தி என்னும் கொடையை தந்தருள்வாராக. எல்லா அநீதிகளையும் தவிர்க்கவும் உமது மகிமைக்கு எதிரான குற்றங்களை தவிர்க்கவும் உதவும் இறையச்சம் என்னும் கொடையை அருள்வாராக. தந்தை மகன் தூய ஆவியாருக்கே எல்லா மகிமையும் நன்றியும் உரித்தாகுக என்று இந்த ஜபத்திலே அவர் அழகாக சொல்லுகிறார். ஆக தூய பொனவஞ்சூரின் இந்த ஜபத்தோடு இணைந்து தூய ஆவியானவர் அப்படி என்னதான் நமது வாழ்க்கையில் செய்கிறார் என்று சற்று சிந்தனை செய்து பார்ப்போம். தூய ஆவியான துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார், நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் என்னும் இயேசுவின் வாக்குறுதி தூய ஆவியார் வழிகாட்டும் துணையாளராய் நம்மோடு என்னாலும் உடனிருப்பார் என்னும் நம்பிக்கையை தருகிறது. இத்தகைய பணியில் தாமஸ் அக்வினாஸ் குறிப்பிடும் வகையில் தூய ஆவியார் நம்மை கடவுளின் பிரியர்களாய் மாற்றுகிறார். லவர்ஸ் ஆஃப் காட். நான் பணத்தை லவ் பண்றவங்க சில பேர் இருக்காங்க, மனுஷனை லவ் பண்றவங்க இருக்கிறாங்க, சில பேர் பொசிஷனை லவ் பண்றாங்க. டிஃப்ரெண்ட் வே ஆஃப் லவ் was showing towards others, but lovers of God, கடவுளின் காதலர்களாக, கடவுளின் பிரியர்களாக நாம் மாற வேண்டும். அதற்கு உறுதுணை இருப்பவர் துணையாளரான தூய ஆவியார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, அவரின் அருட்கொடைகளின் களஞ்சியத்தை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். தூய ஆவியாரின் செயல்பாடுகள் மேலானவை, அது பன்முகத்தன்மை கொண்டவை. தூய ஆவியாரின் தன்மையும் செயல்பாடுகளையும் அவர் கற்றுத்தந்த பணிகளையும் குறிப்பிடும் தூய மரியம் மேக்தலின் அழகாக சொல்லுகிறார். பவுஸ்தீனா அழகாக சொல்வார்கள், தூய ஆவியானவரின் உண்மையின் ஆவியானவர் புனிதர்களின் வெகுமதி, ஆன்மாக்களை தேற்றுபவராக, இருளின் ஒளிரும் சுடரானவராக, ஏழையோரின் செல்வம், அன்பார்களின் முழுமையான பொக்கிஷம், பசித்தோருக்கு உணவானவர், அலைந்து திரிவோரின் தேற்றுபவராக இருக்கின்றார். இப்படி பல வகையான பன்முக பார்வையிலே தூய ஆவியானவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு நாள் ஒரு திருமணத்தை நடைபெற்று கொண்டிருக்கிற பொழுது மறையூரிலே குருவானவர் இவ்வாறாக கேட்கிறார், கடவுள் உங்களிடம் பரிசு கேட்டா என்ன கேட்பீங்க, உங்களுக்கு என்ன பரிசு வேணும் கேட்டா என்ன கேட்பீங்க அப்படின்னு சொன்ன பொழுது மணமக்கள் அழகாக அந்த வினாவை கேட்ட பொழுது நிறைய பணம் வேண்டும். அதாவது மணமகள் சொல்றார், எங்க இருவருக்கு நல்ல உடல் நலம் வேணும். ஆனா மணமகன் சொல்றான், எனக்கு பணம் வேணும், நிறைவான மகிழ்ச்சி வேணும் கேட்பேன் என்றார். அப்பொழுது குருவானவர் சொல்லுகிறார், நீங்கள் தூய ஆவியானவரை வேண்ட வேண்டும் என்று அவர் அழகாக கட்டளை பிறப்பிக்கிறார். ஆம், தூய ஆவியார் கொடையாக பரிசாக கிடைத்து விட்டால் அவர் தரும் கனிகள் கொடைகள் எல்லாமே நமதாகும். அவை அனைத்தும் நமக்கு கிடைக்கும் அல்லவா என்றால் நிச்சயம் கிடைக்கும். நான் நம்பிக்கையோடு கேட்க வேண்டும். நமது இதயங்களை திறந்து தூய ஆவியான செயல்பாடுகளை அனுபவிப்பது மூலமாக இறைவனின் புதிய கட்டளைகள் நம்மில் பிறந்து அன்புள்ள மனிதர்களாக வாழ முடியும் என்பதை கடவுள் சொல்லித் தருகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, கடவுளின் பெரும் நன்மைத்தனங்களால் உங்கள் ஆன்மாக்களை நிறைத்துக் கொள்ளுங்கள். தந்தையாம் கடவுள் உங்கள் உணவு மேய்சை, மகன் உங்கள் உறவு,
தூயாவியானவர் எடுத்து பரிமாறும் உதவியானவர். அவரே உங்கள் உள்ளங்களில் தன் இல்லிடம் அமைப்பவர் என்கிறார் தூய கத்தரின் அம்மாள். ஆகவே திரு அவை வளமூட்டக்கூடிய தூயாவியானவர் திரு அவை தொடர்ந்து வளரவும் பயணிக்கவும் முன்னோக்கி செல்லவும் உரமூட்டக்கூடியவர் தூயாவியானவரே. தூயாவியானவரின் திரு அவையை தனித்து பார்க்க முடியாது. அதில் எங்கும் நிறைந்திருப்பவர் தூயாவியானவரே. ஆகவே திருவருட்சாதனைகளின் உள்ளத்தை தூய்மை செய்பவராக, தூய துணை வருபவராக, உறுதிப்படுத்துவராக, அன்பில் இணைப்பாளராக, பணியில் திடப்படுத்துவராக, நோயில் சுகம் தருபவராக, உணவூட்டி திடம் தருபவராக தூயாவியானவர் நம்மில் செயல்படுகிறார். தூய 23ஆம் யோவான் சொல்லுகிறார், திரு அவையின் புதுப்பொழிவு தருபவர் தூயாவியாரே, அவரே நாளும் புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறார் என்கிறார். ஆகவே நாம் தூயாவியானின் பணிவாக சாந்தமாக வாழும் அருளை வேண்டும் என்று அன்புமிக்கவர்களே. நாமும் பல நாள்கள் இப்படித்தான் கடவுளை விட்டு பிரிந்து சென்று கடவுளை அறியாமலே வாழ்ந்திருக்கலாம். ஆகவே நம் உள்ளத்தில் குடிகொண்டிருக்கும் தூய ஆவியானவரை அறியாமல் இருந்திருக்கலாம். இப்பொழுது அறிந்து கொண்டு தனிச்சிறப்பை உணராமல் இருந்திருக்கலாம். அவரை புரிந்து கொண்டு வல்லமை மேன்மையும் தருகிற அவரிடத்திலே நம்மை ஆட்கொள்ள, நம்மை வழி நடத்த அவரிடத்திலே ஒப்புக் கொடுங்க. அதுதான் இந்த 3 வாசகம் தெளிவா சொல்லுகிறது. அப்ப அன்பின் பாதையில் நடத்தி செல்பவர் தூய ஆவியானவர் தான். அவரை லவ் பண்ணுங்க அதிகமா. To become a lovers of God, கடவுளின் அன்பு பிரியர்களாக உருமாற தூய ஆவியான துணை வேண்டும். அவரை நாடுங்கள், உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, துணையாளின் துணை கொண்டு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழ ஒவ்வொரு நாளிலுமே தூய ஆவியானவரை அழைத்து நாங்கள் அவர் பன்முக பார்வைகளை உணர்ந்து அவரின் அருள் பெற்று வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.